வணக்கத்துடன். அதாவது நேற்று பரவலா 2 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, இலங்கை ஊடகங்கள்ல ஒரு செய்தி மிக பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதனை மையப்படுத்தி நானும் ஒரு காணொளி எல்லாம் வெளியிட்டிருந்தேன். அதாவது கிளிநொச்சி பகுதியில இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் மீள் உருவாக்கம் காண்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்தியை பதிவிட்டிருந்தோம். இந்த செய்திக்கான விளக்கத்தை இலங்கை நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் சில செய்திகளை அவர் பதிவிட்டிருக்கிறார். அது என்ன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட கிளிநொச்சி பகுதியில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்கின்ற தகவலை வெளியே கொண்டு வந்தது சங்கீத ஜெயசேகரா என்கின்ற ஒரு நபர் தான். எனவே அரசு சார்பில் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அந்த இடத்தில் அதற்கான எந்த அடையாளமும் இல்லை. எனவே இந்த சங்கீத ஜெயசேகரா எதற்காக அப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்ல வேண்டும் என்கின்ற விசாரணையை நாங்கள் முடுக்கிவிட்டோம். அப்படி விசாரணையை முடுக்கிவிட்ட பொழுது சங்கீத ஜெயசேகரா 2 அடையாள அட்டைகளை வைத்திருக்கிறார் என்றும் 7 போலி முகவரிகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை வரையறுத்திருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, முன்பு ஆட்சியில் இருந்தவர்களோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை இந்த சங்கீத ஜெயசேகரா கையில் வைத்திருந்தார் என்றும் இவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் உறுதிப்படுத்த இருக்கிறார்கள். அதன் பின்பு 2025ஆம் ஆண்டு இந்த பகுதிகளில் காய்கறி விவசாயம் செய்யப்படுகிறது. 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி காய்கறி விவசாயம் செய்யப்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் 1919ஆம் ஆண்டிலிருந்து இந்த இடத்தை வனத்திற்கு சொந்தமான இடமாகவும் அரசு இடமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இடத்தை அத்துமீறி ஒரு சிலர் காய்கறி விளைச்சலுக்கு பயன்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, அங்கு ஒரு கட்டடத்தை கட்டி இந்த காய்கறி விளைந்து வரக்கூடியவைகளை அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய களங்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான களங்களை முடுக்கிவிட்டிருக்கிறோம் என்று அந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீள் உருவாக்கம், அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்கின்ற கருத்துகள் அனைத்துமே ஒரு திசை திருப்பல் நாடகம் என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. நன்றி.